ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலோட சிறப்புகளை பற்றியும் அதனோட வரலாறு பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலோட முன் கோபுரம் 90 அடி உயரத்தில் 5 அடுக்குகளாக ஒன்றின் மேலே ஒன்றாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட கோபுரத்தை யானைகளும் குதிரைகளும் இழுத்துட்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலோட கோபுரத்தோட மேற்பகுதியில் சிவனும் பிரம்மாவும் இருக்கிற மாதிரி வகையான சிலைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. கோவிலை எந்த ஒரு கலவையும் பயன்படுத்தாமல் வெறும் கல்லால் மட்டுமே செதுக்கியிருக்காங்க. கோவிலோட கதவுகளில் மொத்தம் 120 குமிழிகள் பொருத்தப்பட்டிருக்கு. கோவிலோட நுழைவாயில பவளக்கல்லால் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் நந்தியோட வாயில உருளும் கல் இருக்குது. அந்த கல்லை உருட்ட முடியும், ஆனால் நந்தியோட வாயிலிருந்து வெளியே எடுக்க முடியாது. கல்லாலான சங்கிலி மற்றும் கல்லாலான சிங்கம்லாம் சிற்பக்கலைக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, மாசி 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நந்தியோட கொம்பு வழியாக சென்று சிவலிங்கத்தோட 3வது பிறை மீது போய் விழுதாம். இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ரதி சிலையிலிருந்து பார்த்தால் மன்மதன் தெரியாத வகையிலும், மன்மதன் சிலையிலிருந்து பார்த்தால் ரதி தெரியும் வகையிலான சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் சிற்பக்கலைக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது. இந்த கோவிலில் 63 நாயன்மார்களையும் ஒரே இடத்துல வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் சிலையும் பார்க்குறதுக்கவே ரொம்ப அழகாக கலைநயத்தோடு இருக்குது. இந்த கோவிலில் பாதாள சுரங்கம் இருக்குது. இந்த பாதாள சுரங்கத்தில் இப்போ பாதாள சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அந்த காலத்தில் இந்த பாதாள சுரங்கம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டுன்னு பார்த்தோன்னா, எதிர்நாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து வரும்போது இந்த நாட்டு மன்னர்கள் தங்களோட பொற்காசுகளை சேமித்து வைக்கிறதுக்காக இந்த பாதாள சுரங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கிற ஒரு விக்கிரகத்தை சுற்றிட்டு வந்தால் மறுபிறவியே இல்லைன்னு புராண கதைகளில் சொல்லியிருக்காங்க. 800 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மிக பழமையான சிற்பங்கள்லாம் இந்த கோயிலில் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட சிற்பக்கலைக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கோயில் விளங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.